வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, இத்தனை நாளும் நாம பார்த்த செய்தியை விட முழுவதும் வித்தியாசமானது. அதிமுக, திமுக போன்ற பெரிய கட்சிகள் எந்த சமூகத்துக்கு அதிகமான சீட்டு கொடுத்துருக்காங்க, எந்த சமூகத்துக்கு குறைவான சீட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இப்படி பல சமூகங்களுக்கு சீட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அது தேர்தலில் எதிரொலிக்குமா, எதிரொலிக்காதா? அதே மாதிரி எந்தெந்த தொகுதியில எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவங்க போட்டிடுறாங்க 234 தொகுதியிலும் 2 கட்சியிலும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்க்க போறோம். அதனால வீடியோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அதிமுக சார்புல 167 தொகுதியில போட்டியிடுகின்றார்கள். அதுல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா 32 பேர் போட்டியிடுகின்றார்கள். கொங்கு வேளாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 28 பேர் போட்டியிடுகின்றார்கள். முக்குளத்தோர், கல்லர், மறவர், அகமுடையர் 26 பேர் வந்து தலித்துகள் என்று சொல்லப்படுகின்ற ஆதி திராவிடர்கள், தேவேந்திர குல வெள்ளாளர்கள், அருந்ததியர்கள் 25 பேர். நாடார் சமூகம், அது கிறிஸ்துவ நாடாரா இருக்கலாம் இல்ல இந்து நாடாரா இருக்கலாம், ரெண்டுமே சேர்த்து 12 பேர் போட்டியிடுகின்றார்கள். முதலியாருக்கு 10, யாதவர் 9, நாயுடு மற்றும் நாய்க்கர், விஜயகாந்த் நாய்க்கர், ஏவாவேலு நாயுடு எல்லாம் சேர்த்து 7 பேரு. மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் 5 பேரு. உடையார்கள் 4 பேரு. மண் உடையாரா இருந்தாலும் சரி, மற்றும் ஓபிசியில் வருகின்ற உடையாரா இருந்தாலும் சரி 4 பேரு. பிள்ளைமார்கள், வெள்ளாள பிள்ளையா இருக்கலாம் இல்ல அசைவ பிள்ளைமார்களா இருக்கலாம். விஜயெல்லாம் அசைவ பிள்ளைமார், அவங்க 2 பேரு. பழங்குடியினருக்கு 2, ரெட்டியாருக்கு 1, படுகருக்கு 1, மோப்பனாருக்கு 1, முஸ்லீமுக்கு 1, பிராமணர்களுக்கு 1 அப்படின்னு சொல்லிவிட்டு எந்தெந்த சமூகம் எந்தெந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்குதோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப 234 பேர். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் நிற்கிறாரு, கொங்கு வெள்ளாள கவுண்டர். அப்புறம் வேப்பனகலியில KP முனுசாமி வன்னியர், திண்டுக்கல்ல திண்டுக்கல் சீனிவாசன், முக்குளத்தூர்ல பிரமல கல்லர், நத்தம் விஸ்வநாதன் அவரு முக்குளத்தூர்ல கல்லர், தொண்டாமுத்தூர் SP வேலுமணி கொங்கு வெள்ளாள கவுண்டர், குமாரபாளையம் P தங்கமணி கொங்கு வெள்ளாள கவுண்டர், ராயபுரம் D ஜெயக்குமார் மீனவர், மயிலம் CB சண்முகம் வன்னியர்லே கவுண்டர், மதுரை மேற்கு செல்லூர் ராஜு, முக்குளத்தோர், பாலக்காடு KP அன்மழகன் அதெல்லாம் கவுண்டர், நன்னிலம் காமராஜ் முக்குளத்தோர் அகமுடியார் சமூகம், வேதாரண்யம் OS மணியன் முக்குளத்தோர் அகமுடியார், விராலிமலை டாக்டர் C விஜயபாஸ்கர் அவர்கள் முக்குளத்தோர் கல்லர் சமூகமா, கோவில்பட்டி கடம்பூர் ராஜி அவரு நாய்க்கர், அதுக்கப்புறம் திருமங்கலம் RB உதயகுமார் முக்குளத்தோர் கல்லர், அப்புறம் சிவகாசி KT ராஜேந்திர பாலாஜி அவரு நாடாரு, கலசப்பாக்கம் அக்ரியஸ் கிருஷ்ணமூர்த்தி வன்னியர் அவரு கவுண்டர் தான், திருப்பரங்குன்றம் VV ராஜன் செல்லப்பா முக்குளத்தூர் மறவர் சமூகம், பவானி KC கருப்பண்ணன் கொங்கு வெள்ளாள கவுண்டர், ஜோலார்பேட்டை KC வீரமணி அவரு வன்னியர் அவரும் கவுண்டர் தான், கரூர் MR விஜயபாஸ்கர் கொங்கு வெள்ளாள கவுண்டர், அரியலூர் தாமரை S ராஜேந்திரன் வன்னியர் படையாட்சி அவரு, கும்மிடிப்பூண்டி சுதாகர் அவரு நாயகர் வன்னியர் தான், அதுல ஒரு பிரிவு நாயகர், திருத்தணிக்கோ அரி முதலையாறு செங்குந்த முதலையாராம், பொன்னேரி தனி சிறினியம் பலராமன் தலித் ஆதி திராவிடர், திருவள்ளூர் VP ரமணா வன்னியர் நாயகர் பிரிவு, மாதவரம் மூர்த்தி யாதவர், திருவற்றியூர் K கருப்பன் மீனவர், ஸ்ரீபெரும்புத்தூர் தனி K பழனி தலித்து அதுலயும் ஆதி திராவிடர் வந்து, தாம்பரம் சிட்லபக ராஜேந்திரன் முதலையாறு, செங்கல்பட்டு கஜா என்கின்ற கஜேந்திரன் வன்னியர் நாயகர் சமூகத்தை சார்ந்தவர், செய்யூர் தனி ராஜசேகர் ஆதி திராவிடர், மதுராந்தகம் தனி மரகதம் குமரவேலு, காஞ்சிபுரம் சோமசுந்தரம் முதலியாறு செங்குந்த முதலியார்னு வச்சுக்கணும், அரக்கோணம் தனி சு ரவி ஆதி திராவிடர், அப்புறம் காட்பாடி ராமு வன்னியர் அவரு கவுண்டரு, ஆற்காடு SM சுகுமார் அவரும் வன்னியர் கவுண்டரு, வேலூர் SRK அப்பு முதலையாறு, அணைக்கட்டு வேலழகன் வன்னியார் அவரும் கவுண்டர் தான், குடியாத்தம் தனி பரிதா புருஷோத்தமன் தலித்து அவரு ஆதி திராவிடர், வாணியம்பாடி செந்தில்குமார் வன்னியர் அவரும் கவுண்டர் தான், ஆம்பூர் R வெங்கடேசன் வன்னியர் கவுண்டர் பிரிவு, அப்புறம் ஊத்தங்கரை தனி TM தமிழ்ச்செல்வன் ஆதி திராவிடர், பர்கூர் EC கோவிந்தன் வன்னியர் அவரும் கவுண்டர் தான், கிருஷ்ணகிரி கோ அசோக்குமார் வன்னியர் அவரும் கவுண்டர் பிரிவு தான், ஓசூர் P பாலகிருஷ்ண ரெட்டி ரெட்டியாறு, பாப்பி ரெட்டிப்பட்டி மரகதம் வெற்றிவேல் வன்னியர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் தான், அரூர் தனி சம்பத்குமார் ஆதி திராவிடர், செங்கம் தனி TS வேலு ஆதி திராவிடர்,
கீழ்பெண்ணாத்தூர் எஸ் ராமச்சந்திரன் யாதவர், ஆரணி எஸ் ஜெயசுதா, செங்குந்த முதலியார், செய்யார் முக்கூர் சுப்பிரமணியன் வன்னியர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். வந்தவாசி தனி, ராணிமுத்து ஆதி திராவிடர், திண்டிவனம் தனி, அர்ஜுனன் ஆதி திராவிடர், வானூர் தனி, பி முருகன் ஆதி திராவிடர், திருக்கோவிலூர் எஸ் பழனிசாமி உடையாறு, உளுந்தூர்பேட்டை குமரகுரு உடையாறு, சங்கராபுரம் ராகேஷ் அவரு படையாட்சி வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், கள்ளக்குறிச்சி ராஜீவ்காந்தி தலித் சமூகத்தை சார்ந்தவர் ஆதி திராவிடர், கங்கவள்ளி தனி நல்லத்தம்பி ஆதி திராவிடர், ஆத்தூர் தனி ஜெயசங்கரன் ஆதி திராவிடர், ஏற்காடு எஸ்டி உஷாராணி மலையாளி, ஓமலூர் ஆர் மணி வன்னியர் அவரு கண்டர் பிரிவு சேர்ந்தவர், மேட்டூர் ஜி வெங்கடாச்சலம் வன்னியர் படையாட்சி அவர் பிரிவு, சங்ககிரி வெற்றிவேல் கொங்கு வெள்ளாள கவுண்டர், சேலம் வினோத் படையாட்சி வன்னியர் பிரிவு சேர்ந்தவர், வீரபாண்டி டாக்டர் பாலாஜி சுகுமார் கொங்கு வெள்ளாள கவுண்டர், சேந்தமங்கலம் எஸ்டி சந்திரமோகன் பழங்குடியினர், நாமக்கல் சீதேவி கொங்கு வெள்ளாள கவுண்டர், பரமத்தி வேலூர் எஸ் கோ சேகர் கொங்கு வெள்ளாள கவுண்டர், திருச்செங்கோடு ஆர் சந்திரசேகர் கொங்கு வெள்ளாள கவுண்டர், ஈரோடு கிழக்கு ஆர் மனோகரன் கொங்கு வெள்ளாள கவுண்டர், தாராபுரம் தனி சத்யபாமா தலித்து ஆதி திராவிடர், காங்கேயம் NSM நடராஜ் கொங்கு வெள்ளாள கவுண்டர், பெருந்துறை எஸ் ஜெயக்குமார் கொங்கு வெள்ளாள கவுண்டர், அந்தியூர் ஹரிபாஸ்கர் கொங்கு வெள்ளாள கவுண்டர், கோபிசெட்டிப்பாளையம் VP பாபு கொங்கு வெள்ளாள கவுண்டர், பவானிசாகர் தனி வண்ணாரி தலித்து ஆதி திராவிடர், கடலூர் தனி பொன் ஜெயசீலன் ஆதி திராவிடர், குன்னூர் ராமு படுகர் இனத்தை சார்ந்தவர், மேட்டுப்பாளையம் OK சின்ராஜி கொங்கு வெள்ளாள கவுண்டர், திருப்பூர் வடக்கு MSM ஆனந்தன் கொங்கு வெள்ளாள கவுண்டர், பல்லடம் பரமசிவம் கொங்கு வெள்ளாள கவுண்டர், சூலூர் VP கந்தசாமி கொங்கு வெள்ளாள கவுண்டர், கவுண்டம்பாளையம் PRG அருண்குமார் கொங்கு வெள்ளாள கவுண்டர், கோயம்புத்தூர் தெற்கு அம்மன் அர்ஜுன் நாடாறு, சிங்காநல்லூர் KR ஜெயராம் நாயுடு, கிணத்துக்கடவு சே தாமோதரன் கொங்கு வெள்ளாள கவுண்டர், பொள்ளாச்சி ஜெயராமன் கொங்கு வெள்ளாள கவுண்டர், வால்பாறை தனி லட்சுமணன் சிங் ஆதி திராவிடர், உடுமலைப்பேட்டை உடுமலை ராதாகிருஷ்ணன் நாயுடு, பழனி ரவி மனோகரன் முக்குளத்தூர், ஆத்தூர் விஸ்வநாதன் முக்குளத்தூர், நிலக்கோட்டை தனி தேன்மொழி தேவேந்திர குல வெள்ளாளர், வேடச்சந்தூர் VP பரமசிவன் கொங்கு வெள்ளாள கவுண்டர், அரவக்குறிச்சி K செல்வகுமார் கொங்கு வெள்ளாள கவுண்டர், கிருஷ்ணராயபுரம் தனி டாக்டர் எஸ் திவ்யா தலித்து ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவங்க, குளித்தலை எஸ் கருணாகரன் கொங்கு வெள்ளாள கவுண்டர், மணப்பாறை PS விஜயகுமார் உடையாறு, ஸ்ரீரங்கம் ஆர் மனோகரன் முக்குளத்தூர், திருச்சி கிழக்கு ராஜசேகரன் நாயுடு, திருவரும்பூர் பா குமார் யாதவர், லால்குடி லீமா ரோஸ் கிறித்துவ நாடாறு, முசுரி யோகநாதன் முக்குளத்தூர், துறையூர் தனி சரோஜா ஆதி திராவிடர், பெரம்பலூர் தனி ரா தமிழ்ச்செல்வன் ஆதி திராவிடர், நெய்வேலி சாத்தூர் ராஜேந்திரன் வன்னியர் படையாட்சி சமூகத்தை சார்ந்தவங்க, பன்ரொட்டி K மோகன் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க அவங்க படையாட்சி, கடலூர் AC சம்பத் வன்னியர் படையாட்சி, குறிஞ்சிப்பாடி புவனேந்திரன் வன்னியர் படையாட்சி, புவனகிரி அருள்மொழி தேவன் படையாட்சி வன்னியர், சிதம்பரம் KA பாண்டியன் வன்னியர் படையாட்சி, சீர்காழி தனித்தொகுதி ஆதி திராவிடர் மா சக்தி, பூம்புகார் எஸ் பவுன்ராஜ் வன்னியர் படையாட்சி சமூகம், நாகப்பட்டினம் தங்க கதிரவன் மீனவர், திருத்துறைப்பூண்டி தனி பாலதண்டாயுதம் ஆதி திராவிடர், திருவிடைமருதூர் இளமதி சுப்பிரமணியன் ஆதி திராவிடர், பாபநாசம் சண்முகப்பிரவு அவங்க மூப்பனார் வகையரா, அப்புறம் தங்களை வன்னியர்னு அழைச்சிக்குவாங்களாம், அப்புறம் ஒரத்தநாடு M சேகர் முக்குளத்தூர், அப்புறம் பட்டுக்கோட்டை CV சேகர் முக்குளத்தூர், பேராவூரணி கோவி இளங்கோ முக்குளத்தூர், திருமையம் PK வைரமுத்து முக்குளத்தூர், சிவகங்கை PR செந்தில்நாதன் முக்குளத்தூர், மேலூர் பெரிய புல்லான் என்ற செல்வம் முக்குளத்தூர். மொத்தத்தில் மதுரை கிழக்குக்கு வந்து பார்த்தோம்னா மாங்குளம் மகேந்திரன் முக்குளத்தூர், சோழவந்தான் தனி மாணிக்கம் தேவேந்திர குல வெள்ளாளர், மதுரை வடக்கு டாக்டர் P சரவணன் யாதவர், உசிலம்பட்டி மகேந்திரன் முக்குளத்தூர், ஆண்டிப்பட்டி லோகிராஜன் முக்குளத்தூர், போடிநாயக்கனூர் VT நாராயணசாமி முக்குளத்தூர், கம்பம் ஜக்கையன் முக்குளத்தூர், ஸ்ரீவல்லிபுத்தூர் சந்திரபிரபா தேவேந்திர குல வெள்ளாளர், விருதுநகர் VG கணேசன் நாடார், அருப்புக்கோட்டை சேதுபதி முக்குளத்தூர், பரமக்குடி S முத்தையா தேவேந்திர குல வெள்ளாளர், திருவாவடவனை கீர்த்திகா முனியசாமி முக்குளத்தூர், தூத்துக்குடி
சீதா செல்லப்பாண்டியன் நாடார், சி வைகுண்டம் எஸ்பி சண்முகதானந்தன் நாடார், சங்கரன் கோயில் திலீபன் தனித்தொகுதி ஆதிதிராவிடர், கடையநல்லூர் கிருஷ்ணமூர்த்தி யாதவ் சமூகம், தென்காட்சி செல்வ மோகன்தாஸ் நாடார், ஆலங்குளம் KRP பிரபாகரன் நாடார், திருநெல்வேலி தஞ்சை கணேசராஜா யாதவ், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா யாதவர், பாளையங்கோட்டை சையது சுல்தான் ஷம்சுதீன் முஸ்லிம், கன்னியாகுமரி தலவாய் சுந்தரம் வெள்ளாள பிள்ளைமார், ஆயிரம் விளக்கு வளர்மதி முதலையார், அண்ணாநகர் கோகுல இந்திரா உடையார், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆதிராஜாராம் நாடார், திட்டக்குடி முருகுமாறன் வன்னியர் படையாட்சி சமூகத்தை சார்ந்தவங்க, துறைமுகம் ராயபுரம் மனோ மீனவர், விருகம்பாக்கம் விருகரவி யாதவர், தீநகர் சத்யநாராயணன் நாயுடு, வேளச்சேரி அசோக் முதலையார், சோழிங்கநல்லூர் KP கந்தன் வன்னியர் நாயகர் பிரிவு, RK நகர் ராஜேஷ் நாடார், வில்லிவாக்கம் விஜயகுமார் யாதவ், திருச்சுழி ராஜவர்மன் முக்குளத்தூர், ஆலந்தூர் சரவணன் முதலையார், கொளத்தூர் சந்தானகிருஷ்ணன் யாதவ், எழும்பூர் அபிஷேக் ரங்கசாமி தலித் ஆதிதிராவிடர் சார்ந்தவங்க, ஆலங்குடி தன விமல் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவங்க. இது அதிமுக சார்புல எந்தெந்த சமூகத்துக்கு எந்தெந்த இடத்துல வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பட்டியல். நாளைக்கு திமுக சார்புல எந்தெந்த சாதிக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க, யார் யார் எங்கெங்க போட்டிடுறாங்க அப்படின்ற விவரத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 12 நிமிஷத்துக்கு மேல வந்துச்சு. அடுத்தது நான் திமுகவது படிச்சேன்னா அது ஒரு 12 நிமிஷம் ஆயிடும். அதனால நீங்க 234 தொகுதியிலும் அதிமுகவில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் என்ன சமூகம், என்ன உட்பிரிவு, இவற்றை பற்றி தெரிந்து கொள்வது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏயா நீ என்ன ஜாதி வெறி பிடிச்சோனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த தமிழகத்துல மக்கள் தொகை அடிப்படையிலும் சரி, இரண்டாவது அரசியல்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகங்கள் என்று சிலவற்றை அடையாளப்படுத்தலாம். அந்த மக்கள் தொகை அடிப்படையிலும் சரி, அரசியல்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகம் என்று சொல்லப்படுகின்ற சமூகத்துக்கும் சரி சரியான பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவது தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா எந்தெந்த சமூகம் எங்கெங்க போட்டிடுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு தகவலுக்கு தானே அன்று இது சாதி பெருமை பேசுவதற்கு இல்லை. இன்னொன்னு அந்த சாதிக்கு அதிகமா கொடுத்துருக்கலாம், இந்த சாதிக்கு கம்மியா கொடுத்துருக்கலாம் அப்படின்ற திங்கிங் உங்களுக்குள்ள வரலாம். ஆனா அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி திங்க் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வெற்றிக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது, யாரை நிக்கி வைக்கலாம் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. ரெண்டாவது சில சமூகங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான இடத்தை ஒதுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க கடைசியில அந்த சாதி ரீதியா ஒருங்கிணைத்து ஆட்சி கழுக்கின்ற வேலைக்கு போயிட்டாங்கன்னா, அதனால எப்போதுமே சரி பெரும்பான்மை சமூகம் இருந்துச்சு வச்சுங்களேன் அதுக்கு முடிந்த அளவுக்கு குறைத்து தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நாளுக்கு நாள் வன்னியர் சமூகமானது மக்கள் தொகையில பெருகிக்கிட்டே இருக்குது. ஆனா வாய்ப்புகள் குறைச்சிக்கிட்டே வராங்க. முதல்ல ஜெயலலிதா காலத்துல 47 பேருக்கு வன்னியருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதிமுகவில். அதே மாதிரி திமுக வன்னியர்களுக்கு பாத்தீங்கன்னா 44 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் 2 கட்சியும் பாத்தீங்கன்னா அதிமுக 38, திமுக 32 ஆச்சு. இப்ப என்னாச்சு, அதிமுக 32 ஆச்சு, திமுக 28 ஆச்சு. வன்னியர்களுக்கான தொகுதி குறைச்சிக்கிட்டே வராங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா வன்னியர்களை பழி வாங்கும் விதமாகத்தான் வட மாவட்டங்கள்ல மட்டுமே 47 தனித்தொகுதிகள் இருக்குது. ஏன் தமிழகம் முழுவதும் தலித்துகள் இருக்கின்ற பொழுது வட மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா 47 தனித்தொகுதிகள் வச்சிருக்காங்க. ஏன்னா பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய வன்னிய சமூகம் அந்த 47 தொகுதியில போட்டிட்டா அவங்க வச்சுதான் சட்டமா இருக்கும். அதனால அவங்களுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காகவே பாத்தீங்கன்னா தலித்துக்காக தனித்தொகுதியானது வட மாவட்டங்கள்ல அதிகரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா நம்ம தமிழகத்துல மொத்தமே 49 தான் தனித்தொகுதிகள். அதுல 47 வன்னியர்கள் வாழ்கின்ற பகுதியில மட்டுமே இருக்கின்ற போது வன்னியர்களுக்கு ஒரு சந்தேகம் வராதா, நம்ம யார் யார் எங்கெங்க நிக்கிறாங்க, சரியான பிரதிநிதித்துவம் எல்லா சமூகத்துக்கும் கிடைச்சிருக்குதா, இல்ல மாற்றியமைக்கப்பட வேண்டுமா? எனக்கு தெரிந்து வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஓட்டு போடலாம். அதிமுக சார்பில் நேரடியாக 32 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க திமுக விட. அதே மாதிரி பாமக பாத்தீங்கன்னா 18 தொகுதிகள் அள்ளி கொடுத்துருக்காங்க. அதுலயும் பெரும்பான்மையோர் வன்னியர் தான். அப்படி பார்க்கும்போது வன்னியர்களை முன்னிறுத்துவது அதிகமாக அதிமுகவாகத்தான் இருக்குது வரலாற்றில் நம்ம பார்க்கும்போது. அதனால கொங்கு வெள்ளாளர் சமூகம் மட்டுமல்ல, முக்குளத்தூர் சமூகம் மட்டுமல்ல, வன்னியர் சமூகம் பாத்தீங்கன்னா திமுக ஓட்டு போடாம அதிமுக ஓட்டு போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சமூகத்துக்கு யாரு வாய்ப்பு அதிகமாக அள்ளி வழங்குகின்றார்களோ, அதிகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு தராங்களோ அவங்களை ஆதரிப்பது தப்பு இல்லையா? அதனால இந்த தேர்தலில் வன்னியர்கள் பாத்தீங்கன்னா அதிமுகவை ஆதரிச்சால் நல்லா இருக்கும். எப்போதும் வன்னியர்கள் வாக்குகளை வாங்கி தான் திமுக வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் உட்காருது. ஆனா இந்த முறை மாத்தி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்க கருத்து என்னங்க?